சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை கண்டிக்கின்றோம். காவல்துறையின் அராஜக போக்கை கண்டிக்கின்றோம். நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். விசாரணை கைதி அருணாச்சலம் மரணத்திற்கு நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் விசாரணை நடத்து. நீதி வேண்டும். அருணாச்சலம் மரணத்திற்கு நீதி வேண்டும். நிவாரணம் வழங்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை கண்டிக்கின்றோம். காவல்துறையின் அராஜக போக்கை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம். விசாரணை கைதி அருணாச்சலம் தாக்கப்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர் கடந்த 23ஆம் தேதி இறந்திருக்கிறார். ஆகவே அருணாச்சலத்தினுடைய இறப்பில் பல்வேறு மர்மம் என்பது இருக்கிறது. ஆகவே அந்த அருணாச்சல மரணத்தை கண்டித்தும் அந்த மரணத்தின் மீது இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய சித்திரவதையினாலும் தாக்குதலினாலும் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற கோரிக்கை மற்றும் அவர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், தாக்குதலில் ஈடுபட்ட அந்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் கே அர்ஜுனன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினருமான அன்புக்குரிய தோழர் கே எஸ் அர்ஜுனன் அவர்களே, தூத்துக்குடி மாநகர செயலாளர் தோழர் MS முத்து அவர்கள் விடுத ஆகவே இதுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கிறதுனால இந்த காவல்துறையை முழுமையாக நம்ப முடியல. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சவுத் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய காவல்துறையை நம்ப முடியல. ஆகவே தான் இப்படி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கேட்க விரும்புகிறது. அந்த குடும்பத்தில் 2 பசங்க தான். இவருக்கு நோய் நொடியெல்லாம் கிடையாது. இவர் திடகார்த்தமா இருக்கக்கூடியவர். நாங்க போகும்போது கூட அவங்க வீட்டுல காட்டினாங்க, ஜிம்முக்கு அவரு எக்ஸசைஸ் செய்யறதெல்லாம் காட்டினாங்க. ஆகவே நீங்க சொல்றதுல எல்லாமே அதுல உண்மை என்பது இல்லை. ஆகவே இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் குடும்பத்திற்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய 24 வயசு இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வயதான தந்தையும் தாயும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவங்க குடும்பத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்கள் மீது உரிய விசாரணை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த SI தரணியா மீதும் அந்த மீனாட்சி சுந்தரம் தாராமுத்து நகருடைய காவல் நிலையத்தினுடைய காவலராக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரத்தின் மீது உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆர்ப்பாட்டத்தை விலக்கி தூத்துக்குடி மாநகர செயலாளர் MS முத்து அவர்கள் பேசுவார்கள்.